பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளதாவது, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான மத்திய அரசு கடந்த 2021ஆம் ஆண்டு கொண்டு வந்த தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் ஒவ்வொரு மாநிலமும் அணைகள் பாதுகாப்பு குழுவை உருவாக்க வேண்டும் என்று கூறுகிறது. தமிழகத்தில் பவானிசாகர், ஆழியாறு, திருமூர்த்தி அணை, அமராவதி அணை உள்ளிட்ட பல்வேறு அணைகள் போதிய பராமரிப்பின்றி இருக்கின்றன. அணைகளை பராமரிப்பதும் பாதுகாத்து கண்காணிப்பதும் தான் இந்த குழுவின் தலையாய பணி. ஆனால் தேசிய அணைகள் பாதுகாப்பு சட்டம் இயற்றி 3 ஆண்டுகள் கடந்தும் திமுக அரசு இதுவரை தமிழக அணைகள் பாதுகாப்பு குழுவை அமைக்கவில்லை. இனியும் தாமதிக்காமல் தமிழக அணைகள் பாதுகாப்பு குழுவை அமைக்க முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் முன்வர வேண்டும். இதன் மூலம் தமிழக அணைகள் உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும் வலியுறுத்த கடமைப்பட்டுள்ளோம். அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்ற தவறினால் வரும் ஆகஸ்ட் 20 முதல் தமிழக பாஜக சார்பில் தொடர் போராட்டம் நடைபெறும் என்று அறிவித்திருந்தோம். தற்போது நாளை, அதாவது ஆகஸ்ட் 17ஆம் தேதி திட்டத்தை தொடங்கி வைப்பதாக தமிழக அரசு அறிவித்திருக்கிறது. எங்கள் முக்கிய கோரிக்கை நிறைவேறியிருப்பதால் தமிழக பாஜக சார்பில் அறிவிக்கப்பட்ட போராட்டம் கைவிடப்படுகிறது. எனினும் விவசாயிகளுக்கான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் மற்றும் தமிழக அணைகள் பாதுகாப்பு குழு அமைக்கப்பட வேண்டும் ஆகிய 2 கோரிக்கைகளும் நிறைவேற்றப்படும் வரையில் தமிழக பாஜக தொடர்ந்து குரல் கொடுக்கும் என்பதனையும் தெரிவித்துக் கொள்கிறோம் என அண்ணாமலை குறிப்பிட்டுள்ளார். இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.